குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே, ஒரு அழகான குடும்பம் நேர்களே. அவங்களுக்கு 2 குழந்தை. மகாபிரிவா தொண்டர். மகாபிரிவா உன் ஆத்தை காஞ்சி நம்ம மகாபிரிவா கிரகம்னு, அதாவது காஞ்சி கிரகம் இல்லை சந்திரசேகர கிரகம், அந்த மகாபிரிவாலோட ஒரு வார்த்தைகள் வரணும், அப்படியே அந்த ஸ்ரீமடத்து மாடல் எப்படியோ அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சொப்பனத்தில் சொன்னதுனால, நேர்லேயும் சொன்னதுனால பெரியவா ஆற்ற அவ்வளோ அழகாக கோவிலாட்டமே வச்சுருப்பாளாம். ஆனால் நான் அவாத்துக்கு பக்கத்தில் இப்படி சின்ன மடை மாதிரி வச்சுருக்கா சேலத்துக்கிட்ட. ஆனால் கூட்டமே வரலைங்கிறப்ப எல்லா பேரும் அன்றாடம் ஒரு 3 பேர் 2 பேர் பூ வாங்கிட்டு போட்டுட்டு சேவிச்சுட்டு போகலாம். காஞ்சி கிரகம் அப்படின்னே பேராம். அவருக்கு வேணும்னு கேட்டு வாங்கின சொப்பனத்தில் வாங்கின இடம். அவருக்கு இந்த சுவாமி தன்னோட ஆற்றுலேருந்து இப்போ அந்த அந்த அவ்வாத்துக்கு, அதாவது கிரகம் காஞ்சி கிரகம் அந்த இதுக்குள்ளே நுழையிறப்ப ஒரு 5 செகண்டு தானா பக்கத்துலேயே கட்டிட்டாராம், எல்லா பேருக்கும் அனுகிரகம் கிடைக்கட்டும். அப்போ அவருக்கு தீராத வைத்த வலி, தீராத இன்னொன்று என்னென்னா கூட்டமே வரலை. என்னடா அவருக்கு வேணுங்கிறத வாங்கி கட்டின்ட்டார், ஆனால் கூட்டமே வரலையே பெரியவாளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு இன்னொன்று காப்பித்தூள் கடையில் வேலை பார்க்குறார். அங்கேருந்து போய் காலம்புற 11 மணிக்கு போனார்னா ஆற்றுக்கு 10:30 தான் வருவாராம். குழந்தைகள்லாம் அப்பாவை ஒரே ஒரு தடவை தான் பார்க்கணுங்களாம். அப்படியே மோட்டரை அழுத்தக்கூட முடியலையா. அவருக்கு வயிறு ப்ராப்ளம் வந்துடுது, ரொம்ப படுத்து படுக்கை ஆகிட்டாராம். கவலை தன்னை வாட்டினது. அப்போ கொஞ்ச நாள் இப்படியே போனது. ஒரு நாள் மனைவியோட சொப்பனத்தில் பெரியவா வெண்தாமரை கஷாயம் கொடுத்தா நல்லது அப்படின்னாராம். வெண்தாமரை அங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரோஸ் கலர் தான் அடிக்கொருக்க வருமா. அப்போ பெரியவா அப்படி சொப்பனத்தில் சொன்னதை ஆற்றுக்கார்ட்ட சொல்கிறார். மறுநாள் பூ கொடுக்குறவர் இதை கேட்டுட்டார். ஆனால் அவர் யதார்த்தமாக ஒரே ஒரு வெண்தாமரை கொண்டு வந்தார். உடனே அவர் சொல்கிறார், நான் தினந்தோறும் வெண்தாமரை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அன்னிலேருந்து அந்த கஷாயம் குடித்ததுலேருந்து ஒரு தடவை தான் குடிச்சிருக்கார். திருப்பி 2வது தடவை போனது, 3வது தடவை அந்த ப்ராப்ளமே வலியே இல்லையாம். அதே போல் கூட்டமும் அள்ளிண்டு வந்துருத்தான். ஆக பெரியவா எந்த ரூபத்தில் தனக்கு என்ன வேணுமோ நடத்தின்றுவார், நடத்தி கொடுப்பார். இப்போ இன்றைக்கி நம்மளுக்கே ஒரு சோதனைன்னு வச்சுக்கோங்களேன், நடத்தி வைக்க மாட்டாரா என்ன? நடத்தி வைப்பார். எனக்கெல்லாம் நிறைய தடவை கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நடத்தி கொடுத்துருக்காரு நேர்களே மகாபெரிவாவில் நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். கண்டிப்பாக நேர்களே, கண்டிப்பாக. ஐஎஸ்ஐ முத்திரை. நமஸ்காரம்.